தேர் திருவிழா. வணக்கம் நண்பர்களே, திருநெல்வேலி மக்களுடைய ஒட்டுமொத்த மிகப்பெரிய திருவிழாவான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் கோவில் ஆணி தேரோட்ட திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன்படி 519வது ஆண்டாக இந்த ஆண்டும் ஆணி தேர் திருவிழா மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது நமக்கு தெரியும். நம்முடைய டிவி, நெல்லை டிவி மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தொலைக்காட்சி வாயிலாக உங்களது இல்லங்களிலும் யூடியூப் வாயிலாக உங்களது உள்ளங்களிலும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் கூட கொடியேற்றத்தில் தொடங்கி இன்று வரை, அதாவது ஆணி தேரோட்ட திருவிழா இன்று 9வது நாள் வரையிலும் மிகச் சிறப்பாக இந்த நேரடி ஒளிபரப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்தை விடவும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக நிறைய நடந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத லேசாக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். இந்த தேரோட்டத்திற்கு நமது அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் தேர் இருக்கு இல்லையா, அந்த தேரில் அமைந்திருக்கக்கூடிய குதிரை வாகனம், ஒரு 4 குதிரை வாகனம், ஒவ்வொன்றும் சுமார் 10 அடி உயரம் கொண்டது. அந்த குதிரைகள் 4 புதியதாக இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கு. அதுபோக நாயகர், சண்டிகேஸ்வரர், சுப்பிரமணியர் சுவாமி இவங்களுடைய தேர்களில் உள்ள குதிரைகளும் 4 என மொத்தம் 12 குதிரைகள் புதிதாக செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி நெல்லையப்பர் திருத்தேரில் அமைந்துள்ள யாழி மற்றும் துவாரக பாலகர்கள், இந்த சிற்பங்களும் கூட மிகச்சிறப்பாக புதியதாக அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, சண்டிகேஸ்வரருக்கான தேரே புதுசாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு தேரே புதிதாக செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம திருத்தேர், மிகப்பெரிய திருத்தேர், மனித சக்தியால் இழுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய திருத்தேர் நம்ம தேர் தான். அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்கரங்களிலிருந்து அதை உந்து சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தடி பார்த்தீங்கன்னா புதியதாக சுமார் 26 அடி நீளத்தில், அது இன்னும் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 300 கிலோ எடை கொண்ட இரும்பை பயன்படுத்தி அதை மிக அற்புதமாக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேரை முக்கிய அடிப்படையாக இருக்கக்கூடிய வடம், ஏன்னா இயந்திரத்தின் உதவியால் இழுக்கப்படக்கூடிய தேர் நம்ம தேர் இல்லை. நம்ம தேர் மட்டும்தான் மனித சக்தியால் முழுக்க இழுக்கப்படக்கூடியது. அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வடம், தேரின் வடம் சுமார் 6 லட்சம் ரூபாயில் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த ஆணி தேரோட்டத்திற்கு திருப்பணிகளுக்காக, அது தேர் மற்றும் திருப்பணிகளுக்காக சுமார் 17.8 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திருப்பணிகள் நடைபெற்றிருக்கு. உண்மையிலேயே இந்த ஆண்டு எல்லாம் புதியதுன்னு, தேரில் அமைந்திருக்கக்கூடிய குதிரைகள் புதியது, துவாரக பாலர்கள் புதியது, யாழி புதியது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சண்டிகேஸ்வரர் தேரே புதியது. இப்படி நிறைய இன்னும் பார்க்க போனால், நம்ம ஒவ்வொரு தேர்களையுமே இந்த குதிரை வாகனங்கள் இருக்கும். அந்த குதிரை வாகனங்களை ஓட்டக்கூடிய சாரதியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார். அந்த பிரம்மாவும் புதியதாக, அதாவது புதியதை படைக்கக்கூடிய பிரம்மாவும் கூட புதியதாக படைக்கப்பட்டிருக்காரு. இப்படி கிட்டத்தட்ட இந்த தேர் திருவிழாவில் மிகச்சிறப்பாக புதியவை என்று சொல்லப்படக்கூடிய நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இதுக்குள்ள பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் மிகச்சிறந்த வகையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த தேர் திருவிழா மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சு வழக்கம் போல நமது டிவி வாயிலாக, தொலைக்காட்சி மூலம் இல்லங்களிலும் யூடியூப் வாயிலாக அனைவரின் உள்ளங்களிலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டிவி சுமார் 30க்கும் மேற்பட்ட ஒளிப்பதிவாளர்கள், கேமராமேன்களோட, ஒரு 40க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களோட, 4 தொகுப்பாளர்களோட இந்த நேரடி ஒளிபரப்பை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் டிவி மூலமாக செயல்படக்கூடிய இந்த ஆணி தேர் திருவிழாவினுடைய ஒரு பங்களிப்பாக இருந்துட்டு இருக்கு. இன்றும் கூட நமது பக்தர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களையும் இந்த தேர் திருவிழாவினுடைய சிறப்புகளையும் பகிர்ந்துக்குவோம். நன்றி. இப்போ ஆணி தேரோட்ட திருவிழாவுக்கு ரொம்ப சிறப்பாக தயாராகி வந்திருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க மட்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பேர் மட்டும் சொல்லுங்களேன். என் பேர் சரவணமாணிக்கம், வண்ணார்பேட்டையிலேருந்து வரேன். சங்கரலட்சுமி, வண்ணார்பேட்டையிலேருந்து வரேன். பி ராணி, டவுனு தான் செல்வி, ஷோபிகா, டவுன். கா சிவானி, சரோஜா, சேர்மகாதேவி, காந்திமதி, சேர்மாதேவி, செல்வகணேஷ், சர்மாதேவி. செல்வகணேஷ் சர்மாதேவி. சார் உங்கள் பேர்? விஸ்வநாதன், திருநெல்வேலி டவுன். இப்போ கிட்டத்தட்ட டவுன் அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டியாக இருக்குது. அப்புறம் சேர்மாதேவி எல்லாமே கிட்டத்தட்ட திருநெல்வேலி தான். சரிம்மா, இந்த தேரோட்டத்துக்கு ஒவ்வொரு ஆண்டுமே வருவீங்களா? இல்லை, எங்களுக்கு இந்த ஊர் தான். பாவூர்லேருந்து, கீழே பாவூர்லேருந்து இங்கே கட்டி கொடுத்துருக்கு. பாவூர் சத்தத்துலேருந்து இல்லை, வருஷம் வந்துடுவோம். இந்த ஊர் தான். அதாவது அங்கேருந்து இங்கே திருமணமாகி வந்துட்டீங்க,
எங்கள் ஊர் தான், அதான் சிறப்பு. கணவனுக்கு வந்த பிறகு அந்த ஊர் தான் எங்கள் ஊர். பவர் சத்திரத்தை ஓரமாக வச்சிட்டீங்க பாருங்க, அதான் சிறப்பு. ரைட், அப்பா விடல, அதனால நம்ம டவுன் தானே பரவலியமாக உள்ளது. கண்டிப்பாக புகுந்த வீடு தான் எப்போவுமே உயர்வானது பெண்களுக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த தேரோட்ட திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஆண்டு ஏதாவது புதியதாக நீங்கள் பார்க்கும்போது, இப்போ 10 நாள் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, தினசரி நீங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க. போன ஆண்டு இருந்ததை விட இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த வருஷம் வந்து ரொம்ப பட்டிமன்றம் ரொம்ப அமர்க்கலமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது, பார்க்கறதுக்கு நல்ல பெருமையாக இருந்து நல்லா பார்த்தோம். சேர் போட்டு பூ கணக்கு இப்போ போடுதாங்க புதுசாக, பூ கணக்கு பொம்மை வச்சு பூ போடுதாங்க. அந்த ஏஞ்சல் கணக்காக இருந்து பூ போடுதாங்க. இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு, அது நல்லா இருக்கு. இந்த திருப்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, எப்பொழுதும் கிடையாது. ஆனால் அந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு. அம்மா சொன்ன 2 விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் கலை நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பட்டிமன்றம் மற்ற கலை நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் சொல்கிறதே உற்சாகமாக இருக்குது. அப்போ ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அப்புறம் அம்மா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமி அம்பாள் புறப்பாடு டெய்லி இருக்கும், தினசரி இருக்கும். அதில் வந்து சுவாமிக்கு வந்து ஒரு பூ போடுறதுக்காக ஒரு பொம்மை மூலமாக வச்சுருந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஆண்டு தான் புதுசாக வச்சுருந்தாங்க. அது அழகாக இருக்குது, அதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ரைட். இப்போ என்னென்னா, பெரும்பாலும் சாமி கும்பிட்றது அப்படின்னாலே கொஞ்சம் வயசானவங்க தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை பரப்பப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அப்படி இல்லை, எல்லாருமே நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த தேரோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க தானே? ஆமாம், வருஷம் வந்துடுவேன். எப்பயும் தேரோட்டனாலே ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்க வந்துடுவேன். சென்னையிலேருந்து மணிக்கிட்டு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வந்திருக்கேன் பார்க்குறது. சூப்பர். ஏன்னா தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த தேரோட்டங்களில் ஒன்று நம்ம நிலைபெற கோயில். அதனால் ஒரு கெத்தா எங்கள் ஊரில் தேரோட்டம் இருக்குது, அதனால் லீவ் போட்டு வரேன்ட்டு வந்திருக்கீங்க. சரி, இப்போ இருக்கிற உங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய உங்கள் யங்ஸ்டர்ஸ் டீம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் கடவுள் நம்பிக்கை, வழிபாடு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? அது எனக்கு தெரியல. நான் வந்து எப்பயுமே சாமி நம்பிக்கை எனக்கு அதிகமாக உண்டு. நான் வருஷம் கோயிலுக்கு போயிடுவேன். இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவேன். நல்லா சாமி கும்பிடுவேன். சூப்பர். ஐடி ஃபீல்டில் எல்லாரும் இருக்கிற எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நல்லா சாமி கும்பிடுவேன். எப்படி இது திருநெல்வேலியில் பிறந்துட்டு சாமி கும்பிடலன்னு சொன்னால் எப்படி? அதனால் அது நிச்சயம். அப்புறமா நீங்கள் திருநெல்வேலி, நம்ம மா டிவி நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி பார்க்குறீங்களா? டெய்லி பார்ப்போம் சார். மா டிவி பார்ப்போம், விஜய் டிவி பார்ப்போம். சரி, இப்போ மா டிவியில் உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகள் ஏதாவது சொல்லலாமா? நிகழ்ச்சிலாம் எல்லாம் நேரடி ஒளிபரப்பு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தேரோட்டத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கேமராமேன், 30 தொழில்நுட்ப வல்லுநர்கள்னு சொல்லிட்டு நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப் சேனலும் போயிட்டு இருக்கு. மா டிவி உங்களுக்கு திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும், தொடர்ந்து பார்ப்பீங்க? ரொம்ப பார்க்க மாட்டோம். மா டிவி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதனால கட் பண்ணி நிகழ்ச்சி அதாவது கிட்டத்தட்ட லோக்கல் சேனல், அதாவது லோக்கல் சேனல் அப்படிங்க உள்ளூர் செய்திகள் எல்லாத்தையும் மா டிவியில் பார்ப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, என்ன பண்ணுறீங்க? நான் வந்து HDFC பேங்க்கில் வேலை பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ இந்த தேரோட்டத்தில் வந்து இப்போ தேரோட்டம் இருக்கட்டும், நம்ம சிவன் கோயிலுக்கு ரெகுலராக வருவீங்களா? அடிக்கடி போவோம். அடிக்கடி வருவீங்க. சிவன் கோயிலுக்குள்ளே உள்ள சிறப்புகள் ஏதாவது சொல்லலாமா? இந்த வருஷம் நல்ல டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அது நல்லா சூப்பராக. உண்மையிலேயே இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் புதுசாக இருந்தது. அதில் டெக்கரேஷன், அவங்க சொன்ன மாதிரி டெக்கரேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மகிழ்ச்சி. நம்ம நேர்களை சந்திச்சு அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்த நேர்களை சந்திப்போம். கிட்டத்தட்ட நீங்க சொல்றது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம், முன்னாள் திருநெல்வேலி மாவட்டமே வச்சுக்குவோமே. ஏன்னா தேரோட்டத்தை எல்லாம் இப்போ 4 ஊர் சங்கமமா கைலாய வாத்திய சங்கமும் வந்திருக்கும். கைலாய வாத்தியம், இந்த வாத்தியத்துக்கு பேர் வந்து கைலாய வாத்தியம். அதாவது ஈசனுக்கு மிக பிடித்தமான வாத்தியம் வந்து கைலாய வாத்தியம். ரைட், மகிழ்ச்சி. இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கிறதுக்கு முறைப்படி ஏதாவது ஒரு கிளாஸ், வகுப்பு அந்த மாதிரி எதுவும் உண்டா? முறைப்படி வாரத்துக்கு ஒரு கிளாஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் குருநாதர் வந்து அந்த கணேச ஐயா, எங்கள் ஸ்ரீகுண்டத்துக்கு விஜய் ஐயா, கிருஷ்ணாபுரத்துக்கு சொரலையா, ஒரு 3 பேர் தலைவராக ஒரு டீம் ஒர்க்கு. சரி, மகிழ்ச்சி. இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது லாப நோக்கம் இருக்கா? வேற ஏதாவது உங்களோட நோக்கம் தான் என்ன? நோக்கம்னா ஈசனுக்கு மட்டும் வாசிக்கக்கூடிய வாத்தியம். ஈசனுக்குன்னா நாங்கள் இலவசமாக தான் வாசிப்போம். சூப்பர். இதுதான் அர்ப்பணிப்பு. ஈசனுக்கு பிடித்தமான ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுல ஈசனுக்கு நேரடியாக பூஜை செய்கிற மாதிரியான ஒரு மன உணர்வு நீங்கள் சொல்லும் போதே தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இதில் இந்த குழந்தைங்கள்லாம் அதில் வர்றாங்களே, இந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட அனுபவத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. முத்து மகராசி. முத்து மகராசி. உங்க பேரு? சி சுந்தரவல்லி. சிகி விஸ்வா. என்ன படிக்கிறீங்க? 8th. ஓகே. இப்போ இந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் வாசிக்கணும்னு உங்களுக்கு எப்படி என்ன வந்துச்சு? வாசிக்கிறத பார்த்து வாசிக்கணும்னு ஆசை வந்துச்சு. மற்றவங்களாம் வாசிக்கிறத பார்த்து வாசிக்கணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அப்படி. அதே மாதிரி. ரைட், ஓகே. இப்போ இதை வாசிக்கிறதுக்கு இந்த பாரு இப்படி அழகா விபூதி போட்டு ருத்ராட்சம்லாம் போட்டு வந்திருக்கீங்க. மற்ற எல்லா பையங்களும் பேண்ட் செட்லாம் போட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு கெட்டப் இருக்குல்ல, இந்த கெட்டப் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சூப்பர். உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்? சிவன் தான். கைலாய வாத்தியம் வாசிக்கிறோம் ஈசனுக்கு, சிவன் தான் பிடிக்கும். அப்படிதானே? உங்க பேர் சொல்லுங்க தம்பி. ஆர் பாலாஜி.
சுரேஷ் கோபி. ரைட், மகிழ்ச்சி. இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடிய இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஆட்கள், அது அடுத்த தலைமுறைன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்க, இந்த குழந்தைங்க இப்போவே வந்து ஈசனுக்கு சேவை செய்வதை மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அதை செய்யும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாத்தியம் இசைக்கக்கூடிய காட்சிகளையும் கூட கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுடைய மிகப்பெரிய தேர், மனித சக்தியால் இழுக்கக்கூடிய தேர் இப்போ இழுத்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் இழுக்கக்கூடிய வடத்து பக்கத்தில் நிற்கிறோம். பாருங்க, கிட்டத்தட்ட அறிமுகப்படுத்தின அத்தனை பேரும் பெண்கள். சரிம்மா, இப்போ ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வடம் பிடிச்சி தேர் இழுக்கிறீங்க. இது நம்ம ஊர்ல மட்டும் நடக்கிற விஷயம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது ஈக்குவாலிட்டி, மென் அண்ட் உமன் எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து மென் அண்ட் உமன் எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே நம்ம ஊர்ல இருந்தா எல்லாமே ஆரம்பிச்சது. இப்போ உங்க பேர் அறிமுகப்படுத்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அருண்குமார், தமிழ்நாடு மின்சாரத்தில் ஒர்க் பண்ணுறேன். வீடு டவுன் தான். என் பேர் முத்துசெல்வி, ஊர் பாளையங்கோட்டை. பேர் புனிதன், மூன்றடப்பு. ரைட்டு. இல்ல, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க. நீங்க மூன்று அடுப்பு, நீங்க பாளையங்கோட்டை. சரி, பரவாயில்ல, மூன்றடப்பு தானே? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம நிலையப்பகுதிகள் தேரோட்டம் எப்பவுமே வருவீங்களா? ஆமாம், வருஷம் வருஷம் வந்துடுவேன். இந்த யூனிட் நல்லா. ரைட், ஓகே. இப்போ வந்து தேரோட்டத்துக்கு வருவீங்க ரெகுலரா? சாதாரண நாட்கள் நிலையப்பகுதிகளுக்கு வருவீங்களா? ஆமாம், மாதம் மாதம் வந்துடுவோம். ஏதாவது விசேஷ நாள், நல்லது கெட்டதில் வந்து இங்கே சாமி விட்டு போவோம். இதில் சிறப்பு என்னன்னா, நம்ம நெல்லையப்பர் கோயிலில் தான் மாதந்தோறும் திருவிழா நடக்கும். மாதந்தோறும் ஏதாவது திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். அதில் மிகச்சிறந்த திருவிழா வந்து இந்த ஆணி தேரோட்ட திருவிழா. ரைட், ஓகே. இப்போ நம்ம மாடிவி, நெல்லை மாடிவி பார்க்குற வழக்கம் உண்டா? கண்டிப்பாக பார்ப்பேன். சரி, ஓகே. இதில் எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? படங்கள் எல்லாம் சூப்பராக போடுறாங்க, நல்லா பிடிக்கும். படங்கள்லாம் சூப்பராக போடுறாங்க. ரைட், ஓகே. லோக்கல் நியூஸா? லோக்கல் நியூஸ், உள்ளூர் செய்திகள் மாடிவியில் பார்ப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த தேரோட்டத்துக்கு வந்து இதை கலந்துக்கிட்டீங்க, ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள்? டிஎன்இபி. ரெண்டு பேருமே அரசு துறை. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இப்படி தான் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வடம் பிடிச்சு இழுக்கிற உணர்வு இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷம். அது எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாது. நெல்லையப்பருடைய வடத்தை பிடிச்சி இருக்கிற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். தேரோட்டத்தில் எல்லா நிகழ்ச்சி இருக்கு. 10 நாள் நிகழ்ச்சி நடக்குது. நம்ம மாடிவி மூலமா நேரடி ஒளிபரப்பு பண்றோம். இதுல 10 நாள் நிகழ்ச்சிகள் இருக்கு, சப்பர பவனி இருக்கு, இன்னைக்கு தேரோட்டம். இதுல எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ரொம்ப சிறப்பா இருக்கு. சப்பரம் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நல்லா இருக்கு. மற்ற தினசரி சப்பர பவனி வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. உள்ளூர்ல இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. டெய்லி சப்பரத்தை பாக்குறது. வெளியூர்ல இருக்கிறவங்க தேரோட்டம் மட்டும் தான் வந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். சார், உங்களுக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்ன? தேர் எடுக்கிறது, தேர் இழுத்து ஐயா நிறைய கொண்டு சேர்க்கிறது, தேரை இழுக்கிறது. ஏன்னா எல்லாருமே வந்து தேரோட்டத்தில் கலந்துக்கிறது வேற விஷயம். தேர் இழுக்கிறது இருக்குல்ல, அதை தொட்டு இழுக்கிற மகிழ்ச்சி வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த மகிழ்ச்சி. சார், உங்களுக்கு தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் என்ன? அதாவது திருநெல்வேலி எல்லா ஊர்லேருந்து எல்லாம் வந்து ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் ரொம்ப சிறப்பான நாளாக எல்லா மக்களும் வந்து அம்பாள் தேர், நெல்லையப்பர் தேர் வடம் பிடிக்க ரொம்ப சிறப்பு. மக்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும். அதனால் வருடத்துக்கு ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா ஊர், எல்லா மாநிலத்திலிருந்தும் வராங்க. அதாவது நம்ம நிலையப்பர் கோயில் திருவிழா மிகப்பெரிய திருவிழா. தமிழ்நாடு இந்திய அளவில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தேரை கொண்ட திருவிழாங்கிறதுனால எல்லா பகுதிகளிலிருந்து மக்கள் வர்றாங்க. அவங்கள ஒரே இடத்துல பார்க்கறது உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு நீங்க லோக்கல் தான், உள்ளூர் தான். தேரோட்டம் தவிர்த்து நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நெல்லையப்பர் கோவில் இங்க வாத்தியங்கள் தான், நம்ம கைலாய வாத்தியங்கள் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப சிறப்பு. அதாவது சிவபெருமானுக்கு பிடித்த வாத்தியம், இந்த இசைக்கருவி இசைச்சிட்டு இருக்காங்க. கைலாய வாத்தியம் சொல்லக்கூடிய கைலை மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ரைட். அதாவது மற்ற நாட்கள் இல்லாம இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் இந்த கைலாத்திய வாத்தியம் இசைக்கப்படுறது கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். ஈசனுக்கே பிடித்தமான வாத்தியம். அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சி. எல்லாரும் இதுல எல்லாரும் யாரெல்லாம் மாடிவி பார்ப்பீங்க? நாங்களும் போவோம். டிவி அருமையாக நிகழ்ச்சி நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. மற்ற டிவியை விட உங்க டிவியில, லோக்கல் டிவியில ரொம்ப சிறப்பாக இருந்தது, பார்க்க அழகா இருந்தது. மற்ற கிளாரிட்டி இல்ல. உண்மையா சொல்லுவோம், உண்மையா சார். கிளியராக இருக்கு. நிகழ்ச்சி நடந்ததுல இருந்து இப்போ வரையும் கிளாரிட்டி சூப்பரா இருக்கு சார். சார், என்ன டிவி சரிவு இல்லை சார். உண்மையா மகிழ்ச்சி. அதாவது மாடிவி எப்படி இருக்குன்னு மட்டும் கேட்டோம். சார் சொல்ற உணர்ச்சி பூர்வத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு தெளிவு, நேரடியா பாக்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உணர்வு இருக்குன்னு சொன்னீங்க. எங்க நோக்கமே அதுதான், நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக இத்தனை தொழில்நுட்பங்களும் இருக்கும். தெளிவா இருக்கு சார். மகிழ்ச்சி. உங்க தெளிவா இருக்குன்னு சொன்னாங்க. உங்க பாராட்டுக்கு நன்றி சார். மாடிவி சார்பாக தேரோட்ட திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். எத்தனையும் மாற்றி தெளிவா கட்டினீங்க. நடந்த அத்தனையும் தெளிவா இருக்கு. தேரோட்ட என் பேரு கணேஷ்குமார். டவுனுக்கு தான். லக்ஷ்மி, டவுன் தான். செல்வி, திருநெல்வேலி. நிச்சயமா ஒரே குடும்பம்னா நிச்சயமா ஒரே ஊரா தான் இருக்க முடியும். ஓகே, என்ன பண்றீங்க? நான் வந்து
வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன பண்றீங்க? நான் பிஜி படிக்கேன். காலேஜ் ஸ்டூடெண்ட். சரி, ரைட். ஓகேம்மா, இப்போ இந்த தேரோட்ட நிகழ்ச்சி நீங்க தேரோட்டத்துக்கு மட்டும் இல்லாம ஆண்டு முழுவதும் ரத வீதியில இருக்கீங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் தேரோட்டம் மிக சிறப்பான விஷயம். அது குறிப்பாக நேரத்தை கங்காத நகர் அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா ஏன்னா இறைவனை யாசகமாக்கி மக்கள் உதவி செய்து வராரு. அது மிக அற்புதமான விஷயம். வேற எங்கேயுமே கிடையாது, திருநெல்வேலியில் மட்டும்தான் இருக்கு. அற்புதமா இருக்கு. அந்த உணர்வுபூர்வமா சொல்ற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி அது. ஏமா நீங்க கல்லூரி மாணவி, ஓகேவா? இப்ப கல்லூரி மாணவிகள்லாம் கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? எனக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவுன்னு சொல்ல மாட்டேன், மீடியம். அது எனக்கு முருகர் தான் ரொம்ப பிடிக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிலைப்பர் கோவில் வர்றது ரொம்ப பிடிக்கும். வாரம் நாளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருவோம். சும்மா உள்ள போரு நடக்கிறதா இருக்கட்டும், சுத்துறதா இருக்கட்டும், இங்கே தான் 4:30 தேதிக்குள்ள தான் எப்பவுமே எங்களோட இது இருக்கும். சூப்பர். அதாவது கடவுள் நம்பிக்கை நம்ம கல்லூரி மாணவர்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல, எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க மாணவிகளுக்குள்ள நிறைய இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்துறதே கோயிலுக்குள்ள தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்களுக்கு இந்த அனுபவம் என்ன? ரத வீதியிலேயே உங்க வீட்டுக்காரர் கடை வச்சிருக்காரு, நீங்க அடிக்கடி கோயிலுக்கு வருவீங்க. நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கோயில் உள்ளனா நெல்லைப்பர் தான். நெல்லைப்பர் காந்திமதி அம்மா தான், சாமி தான். ஆமா, நெல்லையப்பரும் சுவாமி அம்பாலும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மகிழ்ச்சிமா. மா டிவி வீட்டில் பார்ப்பீங்கல்ல, அதுல எந்த இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? அவ்வளோ பார்க்கலையே. இப்ப பார்க்கல. தேரோட்டத்துக்கு என்ன விஷயம்னா, தேரோட்டத்து அன்னைக்கு இங்கே வந்துருவோம், அதனால பார்க்க மாட்டோம். கவலையப்படாதீங்க, மா டிவின்னு யூடியூப் சேனல்ல பார்க்க முடியும். நீங்க வீட்டில் போய் கூட நம்ம பேட்டி மட்டும் இல்லாம தேரோட்டத்தை எப்பனாலும் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் மா டிவி தொடர்ந்து இந்த நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தேர் இழுக்கிற இடத்துல, வடம் பிடிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஓகே, உங்க பேர் மட்டும் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் கிருஷ்ணவேணி. எங்க வீட்டில் அவங்க நெல்லையப்பர் கோயிலில் பூஜை பண்றாங்க. அப்படியா? சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுப்புலட்சுமி. உங்க பேர் சொல்லுங்க. மோகன சுதா. எங்க இருந்து வரீங்க? டவுன் தான். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாருமே டவுன் தான். அப்போ டவுன்னா எப்பவுமே நெல்லையப்பரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்ச ஒரு நபர் நாம. சரி, ஓகே. இப்போ இதுல நீங்க என்ன பண்றீங்க? எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன். MBA ஸ்டூடெண்ட் நீங்க. ஓகே, அம்மா நீங்க என்ன பண்றீங்க? நான் கேபிள் டிவியில் ஒர்க் பண்றேன். அப்படியா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. சரி, இப்போ நெல்லையப்பர் கோயில் நீங்க திருநெல்வேலின்னு சொல்லிட்டீங்க. அப்ப நெல்லையப்பர் கோயிலுக்கு எப்பவுமே வருவீங்க. தேரோட்டம், போன தேரோட்டத்துக்கு வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? போன தேரோட்டத்தில் யானை இருந்தது, இந்த தேரோட்டத்தில் யானை இல்லை. அது ரொம்ப எங்களுக்கு வருத்தம். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஃபுல்லாக அழகா இருக்கு. தேரில் அந்த துணியானாலும் குதிரையானாலும் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. கோவிலுக்குள்ள லைட் செட்டிங் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரு வருஷமே இப்படி இருந்ததில்லை. நாங்கள் 25 வருஷம் பார்க்குறோம். இந்த வருஷம் தேர் எல்லாமே சண்டிகேஸ்வரர் தேர்லாம் ஜோரா இருக்கு. சூப்பர். அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப அழகு. அவங்க ரெண்டு மூணு விஷயம் மொத்தமா சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன வருஷம் இருந்த காந்திமதி யானை இப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை சொன்ன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா, போன வருஷம் மட்டும் இல்ல 25 வருஷத்துக்கு இருந்து இப்பதான் பாக்குறேன் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கறத. அது உங்க சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது அலங்காரங்களா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க ரெகுலரா வந்துட்டீங்கல்ல, இந்த தேரோட்டத்துல போன தேரோட்டம் என்ன வித்தியாசமா இருக்கு, என்ன சிறப்பா உங்களுக்கு தெரியுது? புது துணி போட்டிருக்காங்க தேருக்கெல்லாம். குதிரை எல்லா தேருக்கும் முன்னாடி இப்போ குதிரை புதுசாக வச்சிருக்காங்க. சண்டிகேஸ்வரருக்கு புது தேர் வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி தானே, ரொம்ப சிறப்பு. அதாவது தேரோட்டத்துக்கு வந்தோங்கிறத தாண்டி இந்த தேரோட்டத்தில் என்னெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டோம். ரொம்ப அழகா கவனிச்சிருக்காங்க. சண்டிகேஸ்வரர் தேரே புதுசு, எல்லா தேர்ல உள்ள குதிரைகளும் புதுசு. சுவாமி நெல்லையப்பர் கோயில் தேர்ல உள்ள 4 10 அடி உயர குதிரைகளும் புதுசு, மற்ற தேர்களில் உள்ள குதிரைகளும் புதுசு. ரொம்ப அழகா தெளிவா கவனிச்சிருக்கீங்க. அப்புறம் தேர்ல உள்ள துணிகள்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே தேர் அப்படியே மொத்த தேருமே புது தேர் மாதிரி ஒரு ஜொலிக்கிறத பார்க்க முடியுது. அவங்க உணர்வுகள் ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் காந்திமதி யானை நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன இதாக இருந்தாலும் கூட அது எப்பவுமே இருக்கிற மாதிரியான மனநிலை தான் நமக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. யானை ஒன்று கண்டிப்பா வேணும். நிச்சயமா மகிழ்ச்சி. இப்போ வடம் பிடிக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கோம். ஒரு பக்தர்களோட அனுபவம். பாப்பா உங்க பேரு? லட்சுமி பிரபா. என்ன பண்றீங்க? 11th படிக்கிறேன். ஸ்டூடெண்ட் 11th படிக்கிறீங்க. உங்க பேருமா? என் பேர் விஜி குமரன். என் பாலமுருகன். ஓகே, எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலி கிட்டத்தட்ட தென்காசி நெருக்கி வரைக்கும் திருநெல்வேலி இருக்கு. திருநெல்வேலியில டவுன், அதாவது நெல்லையப்பர் கோயில் பக்கத்திலே இருக்கீங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலமா உலகம் முழுக்க பார்க்க போறாங்க இல்லையா, அதுக்காக தெளிவா கேட்கிறேன். ரைட், ஓகே. அப்போ டவுன்ல இருக்கீங்கன்னா நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள அடிக்கடி போற வாய்ப்பு இருக்கு, சாமி கும்பிட்ற வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. எப்பெல்லாம் போவீங்க? நாங்கள் அடிக்கடி போவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போவீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு உள்ள தேரோட்டம் எடுத்து அடிக்கடி போறீங்க இல்லையா? எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்? எனக்கு வந்து முருகர் திருக்கல்யாண மண்டபம் ரொம்ப பிடிக்கும். ஓ, கோயிலுக்குள்ள இருக்க திருக்கல்யாண மண்டபம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ள நிறைய இடங்கள், சிறப்பு வாய்ந்த இடங்கள் இருக்கு. அதுல திருக்கல்யாண மண்டபம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா அங்க முன்னாடி வாங்க. நீங்க கடவுள் சாமி கும்பிடுவீங்கல்ல? சாமி கும்பிடுவீங்கல்ல? சாமி கும்பிடும்போது உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்? முருகன். ஓகே, ஏன் பிடிக்கும் முருகன்? ஏன் பிடிக்கும்? தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். சார், தமிழ் கடவுள்னால முருகர் பிடிக்கும். ஓகே, ரைட்டு. சரி, ஓகே, படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சு முடிச்சு என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இன்ஜினியர். எல்லாமே +2 முடிச்ச பிறகு தான் யோசிப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, இப்போவே இன்ஜினியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சந்தோஷம். தம்பி, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 7th. ஓகே, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும்? முருகன். முருகர் தான் பிடிக்குமா? பரவாயில்ல. சரி, நீங்கள் படித்து வளர்ந்து என்ன ஆகலாம்னு ஆசைப்படுறீங்க? ட்ரெயின் ஓட்ட போகிறேன். ட்ரெயின் ஓட்ட போறீங்க. சூப்பர்மா. அதாவது எந்த வேலையுமே சாதாரண கிடையாது. கலெக்டர் ஆகணும்னாலும் சரி, ஃப்ளைட் ஓட்டணும்னாலும் சரி, முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். நீ இப்பவே முடிவு பண்ணிட்டு ட்ரெயின் ஓட்டணும்னு. ஓகே, நீ வரும்போது சூப்பர் புல்லட் ட்ரெயின்லாம் வந்துடும் நினைக்கிறேன். பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா. சூப்பர். இப்போ இன்னொரு டவுட்டு. நிறைய டிவி சேனல் இருக்கு நம்ம ஊர்ல. எந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மகா டிவி அடிக்கடி பார்ப்பேன். லைவா எதுனாலும் பார்க்கறதுனால மகா டிவி பார்ப்பேன். மா டிவி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரைட். மா டிவி. சரி, ஓகே, மா டிவி ரொம்ப பிடிக்கும். ரைட். மா டிவில எது ரொம்ப பார்ப்பீங்க? எது ரொம்ப பிடிக்கும்? லைவ் ரொம்ப பிடிக்கும். சினிமா அடிக்கடி போடுவாங்க, அதையும் பார்ப்பேன். லைவ் படமா போடுவாங்க. ஓ, நல்ல நல்ல படமா போடுவாங்க, அது பிடிக்கும். லைவ் பிடிக்கும். உண்மையிலேயே இந்த நேரடி ஒளிபரப்புக்கு வர முடியாம நிறைய பேர் வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனா இருக்கும். பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரடி ஒளி பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 20-30 கேமரா, மொத்தம் ஒரு 50 பேர் சேர்ந்து இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களிட்டிருந்து இந்த வார்த்தை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், மக்களுக்காக தான் மா டிவி. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்போ தேர் இழுக்கிற இடத்துல வடம் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கு. வடத்துக்கு அப்புறம் மனிதர்களே வடம் மாதிரி கையை கோர்த்து நிக்கிறீங்க. ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள் நிகரா நிக்கிறீங்க. மகிழ்ச்சி. உங்க பேரு அறிமுகப்படுத்திக்கலாம். உங்க பேரு எந்த ஊர்? தனலட்சுமி, திருநெல்வேலி தான். டவுன். நீங்க? என் பேர் பகவதி, தாளையுத்து. தாளையுத்து. பாப்பா, உங்க பேரு? ஜெய்ஸ்ரீ. ஜெய்ஸ்ரீ. அம்மா, உங்க பேரு? பத்மாவதி. ரைட், ஓகே. இப்போ இந்த வடம் பிடிக்கிற இடத்துல நிக்கிறீங்க. ஓகே, நீங்க படிச்சது இருக்கிறது எல்லாமே இங்க தானே? ஆமா, டவுன் தான். என்ன படிக்கிறீங்க? நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். காலேஜ் 3rd இயர் படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. நீங்க? நாங்க தாளையுத்து சார். தாளையுத்து திருச்சியில ஒர்க் பண்றாரு. திருச்சியில ஒர்க் பண்றீங்க? அப்ப திருச்சியில செட்டில் ஆயிட்டீங்க? ஆமா சார், இப்போதைக்கு தற்சயமா திருச்சியில இருக்கோம் நாங்க. ஓ, திருச்சியில இருக்கீங்க. ஓகே, திருச்சியில இருக்கீங்க. இதுதான் எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனா வேலை காரணமா திருச்சியில இருக்கீங்க. ஓகே, அப்ப தேரோட்டத்துக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார், தேரோட்டத்துக்காண்டி வந்திருக்கோம். தேரோட்டத்துக்காக வந்திருக்கீங்க. பெரும்பாலும் வெளியூர்ல இருந்து வர்றதா இருந்தா, வெளியூர்ல இருந்து வர்றவங்களா இருந்தா தேரோட்டத்தை பாக்குறதுக்காக வருவாங்க. நீங்க வந்து நேரடியா வடம் பிடிச்சி இழுக்கிற இடத்துல களத்துல. எங்க ஊரு, எங்க இது, நாங்க வடம் பிடிக்காம வேற யாரு வடம் பிடிப்பாங்க? அதாவது திருச்சியில நாங்க போய் வேலை பார்த்தாலும் கூட எங்க மண்ணு, எங்க ஊரு. சார், எங்க ஊரு, நம்ம இது பண்ணாம வேற யாரு வந்து இது பண்ணுவாங்க சொல்லுங்க? அந்த ஃபீல் இருக்கு. நீங்க இழுக்கிறதே 4 பேர் சேர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ரொம்ப மகிழ்ச்சிமா. அங்க இருந்தா சார் காலையில அங்க இருந்து இழுத்து கடைசி மனித சங்கிலி மாதிரி போட்டாச்சு. போன திருப்பி இதே மாதிரி தான் சங்கிலி போட்டு தான் இழுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த திருப்பி இதோட 4வது வருஷம். அப்ப வருஷம் தேர் இழுக்கிறீங்க சார்? கண்டிப்பா வருஷம் கரெக்டா மறக்காம வந்துருவேன். ஓகே, வர்றது ரைட்டு. இப்ப தேர் இழுக்கிறீங்கல்ல, அந்த இழுக்கிற உணர்வு எப்படி இருக்கு சார்? அதுதான் அப்போ திருப்பி இழுத்த ஒரு ஃபீலிங் தான். நம்ம ஊர்ல இருந்துட்டு நம்ம அப்போ மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியுது. அதனால நான் வருஷம் கண்டிப்பா வந்து எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எங்க ஐயனை வந்து தரிசனம் பண்ணிட்டு தேர் இழுத்துட்டு தான் போவோம் நாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது அவங்க சொல்ற ஃபீலை பாருங்க. எந்த ஊருக்கு போயிருந்தாலும் அந்த ஊருக்கு போன பிறகு தான் நம்ம ஊரை பத்தியே தெரியுது. சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான மாதிரி திருச்சியில போய் இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல வந்து தேர் இழுக்கிற மகிழ்ச்சிக்கு இடையே இல்லை. அதனால வருஷம் வந்துடும் சொல்லி அவங்க உற்சாகமா சொல்றாங்க. மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நீங்க காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த தேர் இழுக்கிற ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இழுக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். கல்லூரி மாணவிகள் மட்டும் இல்லாம வேலை பார்க்கறவங்க மட்டும் இல்லாம குழந்தைகள், பாட்டி எல்லாருமே தேர் இழுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். தேருக்கு முன்னாடி வடம் போட்டிருக்காங்க இல்லையா? வடத்தோட கிட்டத்தட்ட அந்த நுனியில நிக்கிறோம். இங்க எப்படி இருக்கு பாருங்க. பெண்கள் கூட்டத்தை பாருங்க, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த வடத்தை பிடிச்சி ஒவ்வொருத்தருமே நான் தான் இழுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அங்க பாருங்க. வடத்தை தொட்டு ஒரு இடத்துலயாவது பிடிச்சி இழுக்கணுங்கிற ஃபீல்ல நின்று இருக்காங்க. அந்த
எண்ணத்தோட அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? பார்வதி. ஓகே, திருநெல்வேலி தான். ரைட், ஓகே, திருநெல்வேலி தான். இப்போ தொடர்ந்து தேரோட்டத்துக்கு வர்றீங்க. அம்மா எனக்கு இந்த ஊர் தாங்க. சரி, இப்போ இருக்கிற நீங்க எஃபோர்ட்ல நிறைய கேள்வி கேட்க வேண்டாம், சில கேள்விகள் கேட்டு பார்க்கலாம். இப்போ மா டிவி நீங்க பாப்பீங்களா திருநெல்வேலியில? ஆமா பார்ப்போம். டெய்லி லோக்கல் நியூஸ் எல்லாம் நல்லது சொல்லுவாங்க. செய்தி, லோக்கல் நியூஸ் எல்லாம் பாப்பீங்க. ஓகே நல்லா கிடைக்கும். ஓகே, ரைட். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? கொலு போனாங்க. அதுக்கு வந்து அவங்களே வீட்டில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பார்ப்போம். அதில் மா டிவியில் நேரடி ஒளிபரப்பு நிறைய இருக்குது, அது நல்லா இருக்கும். அதை தாண்டி நம்ம கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சின்னு மா டிவிலேருந்து ஒன்று பண்ணுவோம். வீடுகளுக்கே போய் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணி பரிசுகள்லாம் வழங்குவோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்போ கிட்டத்தட்ட நம்ம மா டிவியினுடைய ரெகுலர் நேயர் அவங்களோட அனுபவத்தை பார்த்தோம். அவங்க தேர் இழுக்கிற மும்முரத்தில் இருக்காங்க. அடுத்த பத்திரிகையில் பார்ப்போம். இப்போ எல்லாரும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாமா? ரொம்ப உற்சாகமான ஒரு டீமாக தெரியுது. உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். மகாலட்சுமி. என்ன பண்ணுறீங்க? 7th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட். என் பேர் மலையரசி, நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் முடிச்சிட்டேன். ஓகே. தேவி, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். சக்தி, நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், 12th. என் பேர் கந்தம்மாள், ஹவுஸ் ஒய்ஃப். வனிதா, ஹவுஸ் ஒய்ஃப். ரைட், ஓகே. அதாவது இப்போ இந்த டீம் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டீமாக இருக்குது. தேர் இழுத்துட்டு இருக்காங்க, வடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, ஆனாலும் கூட ஒரு விதமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அவங்கள அனுபவத்தை கேட்கலாம். இப்போ இந்த தேரோட்டத்துக்கு ரெகுலராக வருவீங்களா? ஆமாம், வருஷம் வருவோம். வருஷம் எப்பவுமே வருவீங்க. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு ஆளாக சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து இதை வந்து இழுக்கும் போது வேற மாதிரி இருக்கும். அந்த எல்லாரும் சேர்ந்து இழுக்கிற ஃபீல் நல்லா இருக்கு. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறது உங்களுக்கு பின்னாடி அங்கே இதை கீழே போட்டுட்டு நாங்கள் இங்கே அவர் கொடுக்குற சவுண்டுக்கு இழுக்கிறோம் பாருங்க, அதுதான் ஜாப்மெண்ட் இருக்கு. சூப்பர். அதாவது ஸ்பெஷல் என்னன்னா வடத்தை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள், அதானே அந்த சவுண்டு உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது நல்லா. அதாவது ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள் சமமா சேர்ந்து இந்த தேரை இழுக்கிறது. முழுக்க மனித சக்தியால இழுக்கிறோம். அதுலயும் கூட சமமா ஆணும் பெண்ணும், கிட்டத்தட்ட ஈசனுக்கு பிடிச்ச விஷயம். அர்த்தநாரி மாதிரி சிவனும் சக்தியும் பாதிங்கிற மாதிரி இழுக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க. கவலைகள் மறந்து நெல்லைப்பரை நோக்கி வந்துடும். நெல்லையப்பரை பார்த்தா கவலைகள் மறந்துடுது. சூப்பர். ஓகே, இப்போ இதில் என்ன விஷயம்னா, உங்களை பார்க்கும்போது தேரோட இழுத்துட்டீங்க, வடத்தை பிடிச்சிருக்கீங்க. இந்த கேப்பில் ஒரு டீம் ஒரு என்ஜாய் மூவ்மெண்ட் ஒன்று பண்ணீங்க, ரொம்ப ஜாலியாக. அதே மாதிரி ஒரு தடவை பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்டான டீமு, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டீம்னு சொல்லலாம். அவங்ககிட்ட பேசி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேரெல்லாம் முதல்ல சொல்லுங்கள் வரிசையாக. உங்கள் பேர்? சுரேஷ்குமார், பவர்லால், பவேஷ் குமார், தல்பத் சிங், வினோத் குமார், ஜோராராம், பிரவீன் சிங். சூப்பர். அதாவது கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே பார்க்கும்போது பேர் எல்லாமே கேட்கும்போது தெரியுது நம்ம தமிழ்நாடு இல்லை, ஆனால் நம்ம பாரத தேசம் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, உங்களோட ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தான். ஓகே, இப்போ திருநெல்வேலி இங்கே வந்து தமிழ்நாடு திருநெல்வேலிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 15 வருஷம், 20 வருஷம். நான் 25 வருஷமா இருக்கேன். ஓ, 25 வருஷம், 15 வருஷம் அந்த மாதிரி. 20 வருஷம் ஆயிட்டு. 15 வருஷம் ஆயிட்டு. 15 வருஷம் ஆயிட்டு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பிரஜையாக மாறியாச்சு. அழகாக தமிழ் பேசுறீங்க. பெரும்பாலும் மற்ற ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜ் தெரிஞ்சு தமிழ் பேசும்போது கேட்கவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, உங்கள் ஸ்டேட்டில் உள்ள லாங்குவேஜ் என்ன? மார்வாடி லாங்குவேஜ். மார்வாடிங்கிற லாங்குவேஜ். ஓகே, ராஜஸ்தானி லாங்குவேஜ் இருக்கு. ராஜஸ்தானி மார்வாடி ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ரைட். ஓகே, அந்த லாங்குவேஜ்க்கு இப்போ நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டீங்க, தமிழ் அழகாக பேசுறீங்க. அந்த தமிழ் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு. இனிமையான பழமையான மொழி, உலகத்திலே பழமையான மொழி, ரொம்ப இனிக்கையாக இருக்கும். சூப்பர். ரொம்ப கவனிச்சிருக்காப்ல. ரொம்ப இனிமையான மொழிங்கிறத தாண்டி உலகத்திலேயே பழமையான மொழி அப்படின்னு சொன்னீங்க. சூப்பர். உண்மை அதுதான், உலகத்திலேயே பழமையான மொழி. அது நீங்கள் பேசுறது ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த தேரோட்டம் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி உங்கள் ராஜஸ்தானில் என்ன கோயில் ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? நம்ம சோம்நாத், நீலகண்ட மகாதேவ், சிவன் கோயில் தான். எல்லாமே சிவன் கோயில் தான். எல்லாமே சிவன் கோயில் தான். நீலகண்ட மகாதேவ் சிவன் தான். சோம்நாத் எல்லாமே தான். என்ன ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும்? சிவராத்திரி கர்பா, டாண்டியா கர்பா, அது 9 நாள் நடக்கும். நவராத்திரி சார், நவராத்திரி, சிவராத்திரி, அம்பாலோட நவராத்திரி, சிவனோட சிவராத்திரி ரெண்டும் சிறப்பாக இருக்கும். சிவராத்திரி சூப்பராக இருக்கும். உங்க பேரு
சுரேஷ்குமார் சொன்னீங்களே, இவங்க சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் அந்த பேரோட கடவுள் யாருன்னு தெரியுமா? குமார் அப்படிங்கிறது எந்த கடவுளோட பேர் தெரியுமா? முருகன். சூப்பர் சூப்பர் சூப்பர், தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்படி முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க ராஜஸ்தான்ல சுரேஷ்குமார்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி முருகன் அங்கே தெரியுமா? முருகன் தெரியும்ல, எங்க முருகன் வடக்குல எல்லாம் கார்த்திகேயன்னு கூப்பிடுவாங்க. எல்லாம் சிவனோட மகன் தான். சூப்பர். நிறைய வந்து தமிழ் கடவுள்னு சொல்லி முருகன் இங்கே மட்டும் தான் கும்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். உண்மையிலேயே தேசம் முழுக்க இருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி மற்ற இடங்களில் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற பேரில் முருக கடவுள் வழிபடப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. மகிழ்ச்சி. இந்த தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டதுலையும் இவ்வளோ உற்சாகமாக கலந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. மாட்டி சார்பாக வாழ்த்துக்கள். அப்போது புதுசாக இருக்கு. உங்க ஊர் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நகரி அடுத்த சத்திரவாடி கிராமம். எந்த ஊர் இது? ஆந்திரா. சத்திரவாடியா ஊர் பேர். ஊர் பேர் சத்திரவாடி. ஆந்திராவா? ஆந்திரா. ஆந்திரா. ரெண்டு பேரும் ஆந்திரா தான். எங்க தெருவே. ஆந்திராவில இருந்து இங்க எப்படி வந்தீங்க சார்? திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னு வந்தோம். இந்த நெல்லையப்பர் தேர் அப்படின்னு சொன்னாங்க. தேர் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே, சூப்பர். திருச்செந்தூர்ல தான் வந்தோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கீங்க, தேரோட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ இந்த தேர் திருவிழா பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன சார் இந்த தேர் சொல்லணுமா? இது அந்த அளவுக்கு இருக்குது. ஆந்திராவில இருந்து வந்திருக்காங்க, தேரோட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த தேரோட்டத்தை பார்த்துட்டு பிரமிப்பா சொல்றாங்க. பெரிய தேர். இந்த மாதிரி தேர் பார்க்கவே முடியாது. தமிழ் அழகா பேசுறீங்க. ஆந்திரான்னு சொன்னா என்ன சார்? ஆந்திரான்னு சொல்றீங்க, தமிழ் அழகா பேசுறீங்களே. தமிழ் தான் எங்க பகுதியே. உங்க பகுதியே தமிழ் தான். ஒரு 8 கிராமம் இது. எல்லாமே தமிழ். எல்லாமே தமிழ் தான். ரொம்ப சூப்பர். இப்போ இந்த தேரோட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி உங்க ஊர்ல என்ன தேரோட்டம் ஏதாவது நிகழ்ச்சி இருக்கு? இருக்குது சார். எங்க ஊர்ல தேர் வலிக்கணும். 2-3 வருஷமா தங்கி போச்சு. நாங்க வந்து சசிக அன்னதாபத்துக்குன்னு துட்டு சேர்த்து வச்சுக்கிறோம்.